13வது அதிகாரம், எண்ணாகமம் 13வது அதிகாரம், அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அந்த கடைசி அந்த 3 வார்த்தைகளை எல்லாரும் சேர்ந்து சத்தமா நம்பிக்கையோடு சொல்ல போகிறோம். நாம் அதை எளிதாய், அதான் சத்தமா சொல்ல போறேன் இப்போ. சரியா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? எல்லாரும் சத்தமா வலது கையை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். அதிக முறை பேசப்பட்ட வேத பகுதிகள் தான். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் 2 நாளுக்கு முன்பதாகவே இடைப்பட்டு கொண்டிருந்தார். கானானை வேவு பார்ப்பதற்காக மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரையா தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். எல்லாரும் போய் 40 நாள் சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். வரும்போது அந்த தேசத்து கனிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவங்க பார்க்குறாங்க, தேசத்தின் கனிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டு அவங்க போய் தேசத்து வளங்களை மட்டும் பார்க்கவில்லை. சுற்றி யார் யார் இருக்கிறா இது எல்லாத்தையும் டீட்டெயிலா எடுத்துட்டு வராங்க. ஆமென். கானானை குறித்த டீட்டெயில் அவங்கள்ட்ட இல்லை. ஆனா கானானை சுத்தி யார் யார் இருக்கிறாங்கிற அவ்வளவு டீட்டெயிலும் அவங்க கிட்ட இருக்கு. கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை குறித்த டீட்டெயிலான காரியம் நம்ம கிட்ட இல்லை. ஆனா அதை சுத்தி இருக்கிற அவ்வளவு நம்ம கிட்ட லிஸ்டா இருக்கு. ஆமென். நம்மளை பேச சொன்னா இவங்க 40 நாள் சுத்திட்டு வந்து கானானை பத்தி ஒரு லைன்ல முடிச்சுட்டு ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த பூமியில ராட்சச பிறவிகளை போல அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய கேரக்டர், அவர்களுடைய சைஸ், அவங்க வெயிட், இதெல்லாம் அவங்கள பார்த்தாலே ஒரு ராட்சசன் மாதிரி இருப்பாங்க. கோலியாத்லாம் இருக்கிறாள் அதே மாதிரி இவங்க. அதுதான் வந்து இவங்க ஏனாக்கின் குமாரரை கண்டார்கள். ஏனாக்கின் குமாரர் அங்க இருந்தாங்க. 22வது வசனத்துல தெற்கையும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். இந்த 3 பேரை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண வேண்டாம். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் அங்கெங்கே போய் திராட்சை கொலையை அறுத்து, அதாவது திராட்சை கொலையை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அதாவது யார் இருந்தா என்ன, நமக்கு சாப்பாடு நடக்கணும். அப்படி இவங்க நேரா வராங்க. 40 நாள் சென்ற பின்பு நேரா மோசே ஆரோன் கிட்ட வராங்க. இப்ப சபையார் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். இப்ப 27வது வசனத்துல அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற. அதன் அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் ஒருவரையும் பொய் சொல்லி அழைத்ததே கிடையாது. ஆமென். தேவன் பொய் சொல்லி அழைக்கல, பொய் சொல்லி காத்திருக்க வைக்கல, பொய் சொல்லி இதுவரை கொண்டு வரல. என் ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாது. சில காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாது. ஒரு காரியம், என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. 2, என் ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாது. 3, என் ஆண்டவருக்கு நம்பினவர்களை கைவிட
இந்த ஜெனரேஷன் வந்து எகிப்திலே பிறந்து வளர்ந்தவங்க. இதை பற்றியெல்லாம் தெரியாது. யோசேப்பு நாட்களிலே யாக்கோபு அந்த 70 பேரா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே பிறந்து வளர்ந்து 4 தலைமுறை. இவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால தான் மோசே கூட போய் நீ போய் பார்த்துட்டு வா அப்படிதான் சொல்லி அனுப்புவார். 17வது வசனத்தில் அவர்கள் மோசே அவர்களை கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு அனுப்புகையில் 18வது வசனத்தை பாருங்க. தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும். 19 அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதா கெட்டதா. இதுவரை விசுவாசத்தில் வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி, அந்த கானான் நல்லதா கெட்டதா? யாருக்கே டவுட் வருது. காத்திருக்கிற காலம் கொஞ்சம் போச்சுன்னா மோசே ஆனாலும் டவுட் வரும். அவன் அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. பாருங்க, யாருக்குமே இயேசுவை தெரியாத போது ஒருத்தர் ஃபர்ஸ்டா அடையாளம் காட்டுற அவன் தான் யோவான் ஸ்நானன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்வார்னா, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும். அப்போ யோவான் என்ன நினைச்சிட்டு இருந்தார்னா, என் ரோல் எப்போ முடியும் தெரியுமா, அவர் வந்ததோட முடிஞ்சிடும். ஆனா இன்னும் பார்த்தா அவரும் என்னதான் பண்றாரு, இப்போ ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இப்போ சீஷர்களை நாளைக்கு யோவானுக்கு கழுத்தை வெட்ட போறாங்க. இப்போ யோவான் ஸ்நானன் சீஷர்களை இயேசுவின் இடத்துல அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருவர் வர? கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அத்தனை பேருக்கு முன்னாடி விசுவாசத்தை அறிக்கை செய்தவனுக்கு இப்போ ஒரு சின்ன தடுமாற்றம். எதுக்கு இதை சொல்றது தெரியுமா? இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. மோசேயை கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்பி ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து விட்டு இன்னும் 40 நாள், இன்னும் கொஞ்சம் கையை 40 நாள்ல போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க 40 நாள்ல சுத்திட்டு அப்ப இத்தனை நாட்கள் புறப்பட்டு வந்துட்டு இப்போ கேட்குறாங்க, அது நல்லதா கெட்டதா, அங்க போய் தங்கலாமா தங்கக்கூடாதா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு இருக்கையில் தான் இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் போய் அனுப்பப்படும் போது அங்கே எல்லாரையும் பார்க்குறாங்க. யார் யார் இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. அங்கதான் ஏனாக்கின் குமாரரும் இருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் 28, 29 வசனங்களிலே, அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். மறுபடியும் அவர்கள் சொல்லுகிறார்கள் 33, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். முதல்ல என்ன சொன்னாங்க? கொஞ்சம் 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 இந்த ஆரம்பத்தில் கொண்டு இருந்த அந்த வேகம் 12 மணி தாண்டின கொஞ்சம் வண்டி ஸ்பீடு குறையும் தெரியும், இருந்தாலும் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இப்போ என்ன சொல்றாங்க? அதாவது நம்ம பிரச்சனைய சிலருக்கு சிம்பிளா சொன்னா புரியாதுன்னு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அத எனக்கு காய்ச்சல் தெரியுமா, எனது எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது ஏனாக்கின் குமார், அதோட ஸ்டாப் பண்ண வேண்டியதானே? அது என்ன நீ சத்துருவ நீ பெருசா? ஏன்னா இந்த காலை இதுக்கு இடையில தான் எழுப்பி என்ன சொல்றாரு தெரியுமா? அதை நம்ம எளிதாய் ஜெயிக்கலாம் சொல்லும் போது இவங்க இன்னும் அழுத்தி அங்கே ராட்சத பிறவியான இத்தனை காலம் அவர் மேகத்து கீழே இருந்து வாழ்ந்துட்டு அவர் கொடுக்கிற மன்னாவை எடுத்து ஞம் ஞம்னு அடிச்சுட்டு இப்போ இவன் வந்து யாரை பத்தி பிரசங்கம் பண்றான்? ஏனாக்கின் குமாரரை பத்தி. சத்துருக்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவங்க பார்த்தாங்க, இந்த காலேப் சொல்றதை கேட்டு நம்பிர போறாங்க ஜனங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், ஏனாக்கின் குமாரர் என்று மொட்டையா விடாம, கோலியாத்து பெலிஸ்தியன் என்று மொட்டையா விடாம அவனுடைய சைஸ நம்ம சொல்லிட்டா, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோ. அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, நாங்கள்
எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே, அதாவது இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம யார் தெரியுமா? வெட்டுக்கிளி. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் மோசேயை கொண்டு? உபாகம் 33 கடைசில, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும். ஹல்லேலூயா. அதனால உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆண்டவர் சொல்றார், ஜனங்க பாடுறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பான. ஆண்டவர் மோசேயை வச்சு இன்னொரு பாட்டு எழுதுறார். என்ன பாட்டு? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கொப்பானவன் யார்? என்ன வேடுங்க இது? நாம சொன்னதான பிரச்சனை, நாம சொல்லக்கூடாது. அவர் சொல்றார்ல, அவர் 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 எப்படி இருக்கிறார்? சகாயம் செய்யும் கேடகமும் யாருதான்? கேடகம் நீரே, மகிமையும் மகிமை பொருந்திய பட்டயம். எல்லாம் ரெண்டு கையை ரெடியா வச்சுக்கோங்க. கேடை எங்க வச்சிருப்பாங்க? கை கிடையிலையா? கேடை எங்க வச்சிருப்பாங்க? இடது கையில வச்சிருப்பாங்க. பட்டை எங்க வச்சிருப்பாங்க? சகாயம் செய்யும் கேடை யாருதான்? மகிமை பொறிந்த பட்டை யாருதான்? கேடயத்தை என்ன செய்யணும்? அது கேடயத்தை வச்சு என்ன செய்யணும்னா அது சொல்லணும். கேடயத்தை என்ன செய்யணும்? பிடிக்கணும். பட்டயத்தை என்ன செய்யணும்? பட்டயத்தை வச்சு என்ன செய்யணும்னா, நீங்கள் சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எனக்கு இப்போதான் தெரியுது ஆண்டவர் ஏன் என்ன 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை வச்சு பேச வச்சார். அதை வச்சு என்ன செய்யணும்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அதாவது நீங்க எல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்காலர்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. கேடயத்தை என்ன பண்ணணும்? சிம்பிள். பட்டயத்தை என்ன பண்ணணும்? கேடயம் யாரு? பட்டயம் யாரு? பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. ஏனாக்கின் குமாரர் அல்ல, ஏனாக்கினே வந்தாலும் உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான். அதனால அவரை இறுக. ஏசாயா 26:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை. ஹல்லேலூயா, இறுக பிடிச்சுக்கோங்க, விடமாட்டேன். யாக்கோபு தேவனை இறுக பிடித்தான். அதனால அவன் கெஞ்சினா கதறினா அப்படின்னு பைபிள்ல எழுத, அவன் போராடினான். அவன் உண்மையில அங்க என்ன பண்ணாரு? கெஞ்சினாரு, கதறினாரு. அது சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா நமக்கு அது தெரியாம போயிடும்ல. அதனாலதான் இன்னொரு இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் போராடி மேற்கொண்டான். ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? திராட்சை கொலையை தூக்குறதுல ஆண்டவரை விட்டாங்க. அதான் எரேமியாவை கொண்டு சொல்லுவார், நீங்க வழியிலே உங்களை நடத்தி கொண்டு போகும் வழியில அவரை விட்டுட்டீங்களே அப்படின்னு. இவன் ஏனாக்கின் குமாரரை பார்த்துட்டு என்ன அப்படி உண்மையில பயம்தான். என்ன பண்ணிருக்கணும்னா அங்கிருந்தே வந்திருக்கணும். ஆனாலும் போகும்போது கொலையோட தான் வராங்க. சில கல்யாண வீட்டுக்கு போனா 2 பழத்தையாவது பாக்கெட்ல போட்டு வந்தாதான் நிம்மதி. வரும்போது கொலையோட வராங்க. இதுல ஒரு வெளிச்சத்தை ஆவியானவர் காட்டினார். இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா, கானானுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, அங்க உள்ளது இங்க வேணும். எனக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. பரலோகம்னு ஒன்னே கிடையாதுன்னு சொல்ற சில 8 அறிவு 9 அறிவு ஜீவிகள்லாம் இருக்கு. அதை நீ இங்க அனுபவிச்சுட்டு இப்ப இங்கேயே அனுபவிச்சு வாழ்ந்துரு. இங்கேயே அனுபவிச்சு
அதான் அங்க உள்ளது இங்க வேணும், ஆனா இங்க இருந்து அங்க போறது. இதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எகிப்துக்கு போகும்படியான ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. ஏன் இவங்க அடிக்கடி எகிப்துக்கு போகணும் சொல்ல காரணம் என்னன்னா, இவங்களுக்கு எகிப்துடைய லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்து இப்போ திரும்ப எகிப்துக்கு போறாங்க. இடையில ரொம்ப புலம்புனாங்க, முறையிட்டாங்க, எங்களை எப்படியாவது வெளியே கொண்டு போயிருங்க. ஏன்னா அப்ப யார் இருந்தா தெரியுமா? பார்வோன் இருந்தான். அந்த டைம் இருந்த பார்வோன்னு அவனுடைய டீம் எல்லாம் போட்டு இவங்களை பாடாப்படுத்தினாங்க. இவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க செத்துட்டாங்க. சில பார்த்துருக்கீங்களா? அண்ணா போலீஸ் நிக்கிறாங்க, ஹெல்மெட்டை எடுத்து மாட்டு போலீஸை தாண்டினதும் ஏதோ உயிர் தெழுந்த மாதிரி. அதே போலதான் நேரா இவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்தது இவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்வோன் செத்ததும் மெதுவா தோணி இருக்கும், இப்ப நம்ம போனா அந்த பாத்திரத்தில் இறைச்சி அங்கேயே இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தது நினைக்கிறோம், இறைச்சி சாப்பிட்டது நினைக்கிறோம் சொன்னாங்களா? கொடுக்க மாட்டான் பார்வோன், அவனை வச்சு சமைக்க வைப்பான். சாப்பிடுறது யாரு? பார்வோன். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தது அப்படி பார்த்தாவது எங்களுக்கு வயிறு நிறையும். அங்க எகிப்துக்கு போறோம். ஆனா இந்த இடத்துல தான் ஏனாக்கின் குமாரனோ யாரோ காலேப் சொல்றான், எளிதா. என்ன நிச்சயம் இந்த காலேபுக்கு? ஆமென். நேற்று அதாவது இந்த பார்வை ஆண்டவர் அதான் சொல்ற, அவன் வேற ஆவி உடையவன். என்னாகமம் 14:24 என் தாசனாகிய காலேப் வேற ஆவி உடைய. இவங்கள மாதிரி அவன் பார்க்கிறவன் கிடையாது. அதுதான், இவங்கள மாதிரி அவன் சிந்திக்கிறவன் கிடையாது, இவங்கள மாதிரி அவன் திட்டம் பண்ணுகிறவன் கிடையாது. அவன் வேற ஆவி உடையவன். நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு இன்னொரு 1/2 hour தான் இருக்கு. 5 காரியத்தை சொல்லணும் இதுல. நேற்று காலேபுடைய பார்வையை ஆவியானவர் காண்பித்து தந்தது. அப்படி சொல்ற, என்ன சுத்தி நேற்று சத்துரு இருந்தான், என்ன விடுவித்தார். இப்பொழுது என் சுதந்திரத்தை சுத்தி சத்துரு இருக்கிறான். ஆமென். எகிப்தியன் என்ன சுத்தி இருந்தான், என்னை விடுவித்தார். இப்பொழுது என் நன்மையை சுத்தி இருக்கிறான். அது வேற சத்துரு. நன்மையை சுத்தி இருக்கிறான். என்னை விடுவித்தவர். என் சுதந்திரத்தை சுத்தி இருக்கிற சத்துருக்களை நீங்களா. அதனாலதான் காலேப் சொல்லுகிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். 14:9 என்னாகும்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இந்த சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் மோசே சொல்றாரு, யார் யாரெல்லாம் சுத்தி இருக்கிறாங்கன்னு போய் பாரு. ஏனாக்கின் குமாரர் அங்க இருக்கிறாங்க. அகிமான், சேசாயு, தல்மாயு. இவங்க என்ன எப்படி இந்த காலை மாதிரி இவங்க பார்த்திருந்தாங்கன்னா, இது ஈஸி அப்படிமாங்க. ஈஸி. ஏன்னா காதுனால எகிப்தில் இருக்கும் போதே மோசே அனுப்பி கேட்க வச்சு அங்கிருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவ்வளோ போராட்டம். எகிப்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணது மாதிரி வேற எங்கேயுமே அவர் ரிஸ்க் எடுக்கவே இல்லை. எகிப்தில் வந்து ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதை விட ஆண்டவருக்கு வந்து பெரிய கடினமான வேலைங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் பிடியிலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார்னா, இந்த கானானையும் அதை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் பிடியிலிருந்து மீட்டு இந்த நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். எனவேதான் இந்த காலேப் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் செய்த 5 காரியத்தை நான் சொல்லி, அதாவது எளிதாய் ஜெயிக்கலாம் சொல்லி நான் செபிக்க. முதலாவது, அவன் அமர்த்துகிறான்.
என்னாகமம் 13:30 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, போதும், ஜனங்களை அமர்த்தி. எந்த ஜனங்களை அமர்த்துகிறான்? இது முடியாது, இது நடக்காது, இது வாய்ப்பில்லை. அங்க ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க, அங்க ராட்சத பிறவியான இப்படி சொல்றவங்களை இந்த காலேப் என்ன செய்கிறான் அப்படின்னா அமர்த்துகிறான். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேச விரும்புகிறேன். தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், தேவனுக்கு விரோதமான பேச்சுக்கள், தேவனுக்கு விரோதமான செயல்கள் நம்மில் எழும்பாதபடிக்கு அதை என்ன செய்யணும் தெரியுமா? அதை அமர்த்த வேண்டும், அதை அமர்த்தணும். ஏன்னா பக்கத்துல கையெட்டுற தூரத்துல கொண்டு வந்தாச்சு. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி என்ன செய்ய வச்சிடக்கூடாதுன்னா, எனக்கு அது கிடைக்காம போக பண்ணிடக்கூடாது. நம் தேவனை குறித்த காரியங்கள் வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. ஒன்று, அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். சங்கீதம் 139:2. நேரம் இல்லாததுனால வாசிக்கவில்லை, நானே சொல்லிவிடுகிறேன். சொல்லுகிற வசனம் மட்டும் வாசித்தால் போதும். நினைவுகளை தூர, அப்ப தேவனுக்கு விரோதமான நான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு விடாதிருக்கிற நினைவுகளை என்ன செய்யணும் தெரியுமா? அதை வளர விடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். அப்படி வரும்போதே கிறிஸ்துவுக்குள் அதை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். பவுல் அப்படித்தானே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10 அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள் எந்த எண்ணத்தையும். அது இன்னும் புரியும்படியே சொல்லணும்னா, எபேசியர் 5:11 சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அதை அமர்த்தணும். ஒரு எண்ணம் போகுதா, இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. உடனே நான் எதை நினைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு சொன்னது, கர்த்தர் எனக்கு செய்தது. ஒருவன் எளிதில் சுதந்திரிக்கணும்னா முதல்ல இப்படிப்பட்ட எண்ணங்கள். ஏன்னா அவர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவர் அநேகரை நம்பி இணங்கல்லையா. இப்படியாடா நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவருக்கு தெரியும். நினைவின் தோற்றத்தை அறிவாராம். நான் நினைக்கிறது அவருக்கு முன்னாடி படம் போல ஓடுமா. இப்படிதான் ஒரு போதகர் பேசிட்டு இருந்தார். இங்க பாருமா, இங்க நீ நினைக்கிறது செய்யறது எல்லாமே அவருக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு நாளில் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல எல்லாம் காண்பிக்கப்படும். உடனே ஒருத்தர் முடிச்சுட்டு பாஸ்டர் கேட்டார், அப்படியா? நம்ம செய்யறதெல்லாம் எல்லாமே அங்க காட்டுவார் ஃபுல்லா. யாரெல்லாம் இருந்து பார்ப்பாங்க? தூதர்கள் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. என் மனைவி இருப்பாளா? ஏன்னா அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் எல்லாமே நினைவின் தோற்றத்தை அவர் அறிவார். நான் இங்க நினைக்கிறது அவருக்கு முன்னாடி அது ஒரு பிக்சராவே தெரியும். அதனாலதான் அதை அமர்த்தணும். ஏன்னா பக்கத்துல வந்துட்டோம், இதுவரை கொண்டு வந்துட்டார். இந்த பக்கத்துல வந்து இழந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அமர்த்தன மோசேக்கு கூட முடியலையே. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதை கர்த்தர் கவனித்துக்கு பேச்சுகள் அமர்த்தணும். சில பேச்சுகள் பேசியே கெட்டவங்க தான் கிறிஸ்தவர்களில் அநேகர். இதுதான் உண்மை. நிறைய பேர் ஜெபத்தில் அவங்க வீரர்களா வீராங்கனைகளா இருப்பாங்க, ஆனா வாயை திறந்தா பேச்சு. நிறைய பேர் இது ஆவியானவர் தெளிவா உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பேசுறோம் கவனித்து கேட்ப, சும்மா கேட்க மாட்டாராம். அவர் போற வழியில காதல் எல்லாம் உள்ளதில்ல, கவனித்து. எல்லாரும் பேச்சு அவர் கேட்க மாட்டார், அவருடையவங்க பேசுறத கவனித்து கேட்பார். அதனால நம்ம என்ன பேசுறோமோ அதுலதான் சோதனை வரும்.
அந்த இரவுல உண்மையிலே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு யாருக்கு தான் மெயின் சோதனை வந்து தெரியுமா? பேதுருவுக்கு. ஏன்னா அவன் தான் பேசிட்டே இருந்தான் ஓவரா. மீதி எல்லாரும் அமைதியா இருந்துட்டு ஓடிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. பேதுருவை காணல. நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்ட்டார். ஏன்னா நான் மோதுக்குள்ள காவல் அப்படி சொன்னா கூட பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாம் போனாலும் அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் வந்து ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுப்பார். அந்த பரிசேயன் ஃப்ரெண்ட்ல போய் இவனை விட நான் நல்லவேன்னு சொல்றான், அவன் அல்ல இவனே நீதி, இப்படியெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு வந்தது. இவங்கெல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன். அப்படியா? வா, நான் இதுவரை ஒன்னும் ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு இருந்தேன். இந்த நைட்டு வச்சுக்கோ. ஆமென். பேச்சுக்கள், நான் என்ன பேசுறேன், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்கோம், புருஷ மனைவி கடையில் என்ன பேசிட்டு இருக்கிறோம், நண்பர்களுக்கு இடையில என்ன பேசிட்டு இருக்கிறோம், எதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அதனால அமர்த்துகிறான், அவன் அமர்த்துகிறான் செயல்கள். ஆமென். எரேமியா 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேல நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. அமர்த்தணும். நம்ம அமர்த்தலைன்னா என்னாகும் தெரியுமா? யோசுவா 5:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளு மட்டும், அவர்கள் மடியும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில், அதாவது நம்மை தேவன் கொண்டு வந்தது சுதந்தரிப்பதற்கே தவிர சுற்ற விடுவதற்கல்ல. ஆனால் அமர்த்தப்பட வேண்டியவர்கள், மாள வேண்டியவர்கள், மாளு மட்டும் இந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் சுதந்தரிக்க முடியாம போச்சு. இதுல காலேபு யோசுவாவும் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, உத்தமமாய் பின்பற்றினவர்கள், வேற யாவி உடையவர்கள். ஆனால் அவர்களோடு இருந்தவர்கள் நிமித்தமாக இவர்களும் சுத்த வேண்டியதாயிற்று. ஜெபம், நம்ம இது நான் ஆவிக்குரிய கண்டத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். உடனே என் கூட இருக்க யார் இருக்கான்னு பார்க்க கூடாது. நம்ம கேரக்டர், நம்முடைய சுபாவங்கள், அது மாளும் மட்டும் நம்ம சுத்திட்டு தான் இருப்போமே தவிர, அது இந்த 2020 ஆகஸ்ட் போய் 2021 ஆகஸ்ட் போய் 2022 ஆகஸ்ட் போச்சு, 2023 ஆகஸ்ட் போச்சு, 24 இது போய் இதுவும் போகுமா? தேவன் நம்மை கொண்டு வந்தது சுத்துறதுக்கல்ல, சுதந்தரிப்பதற்கு. எவ்வளவு காலமா சுத்திட்டு இருக்கிறோம், ஏன் அமர்த்த மாட்டேங்கிறோம்? பைபிள் தெளிவா சொல்லுகிறது, அந்த கீழ்ப்படியாமல் போனவர்கள் மாளும் மட்டும். இந்த யோசுவாவுக்கு காலேபுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். நம்ம இவ்வளவு எளிதில் சுதந்தரிக்க வேண்டியவர்கள், இவர்கள் நிமித்தமாய் நம்மளும் சுத்த வேண்டி இருக்கிறது. இது போலதான் ஒரு தேவ பிள்ளை அழணும், ஆண்டவரே என்னைக்கோ நீங்க தந்த வாக்கு தத்துவம், இந்த ஒரு சுபாவத்தின் நிமித்தமாய், இந்த ஒரு கேரக்டர் நிமித்தமாய், இந்த ஒரு பேச்சு நிமித்தமாய், இந்த ஒரு எண்ணத்தின் நிமித்தமாய், ஆமை எனக்கு தள்ளி தள்ளி போகுதே அப்பா, வேண்டாத பலவீனங்களை ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் வைக்கிறேன். மீண்டும் அது தலை தூக்காமல் மடியட்டோ. தாவீது அப்படிதான் செய்தான். சங்கீதம் 65:3 சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறார். சங்கீதம் 65:3, அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது ஆண்டவரே. அக்கிரம விஷயம் ஆண்டவரே, சில காரியம் நான் இப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அது என்னை மிஞ்சி வல்லமை கொள்ள. நான் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அது என்னையும் தாண்டி போயிருது. நான் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னையும் தாண்டி போயிருது. எனக்கு இறங்குங்க தேவரீரோ, எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அப்ப அக்கிரம விஷயங்கள் நம்மில் மிஞ்சி வல்லமை கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? மீறிடுவோம், எல்லாத்தையும் மீறுவோம். அதனால சுதந்திரிக்க வேண்டிய நாம சுத்திட்டு இருக்கிறோம். ஆமென். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நீங்க என்னைக்கே சுதந்திரிக்க வேண்டியவங்க தெரியுமா? நீங்க நல்லவங்க தான். உங்க ஜெப ஜீவியத்துல ஃபால்ட் இல்ல, விசுவாச ஜீவியத்துல ஃபால்ட் இல்ல, எல்லாம் ரைட். ஆனா சில காரியங்கள் ஓங்கும் போது அதை அமர்த்த விட்டுட்டோம். சில பேச்சுகளுக்கு நாம கண்ட்ரோல் போட, கடிவாளம் போட விட்டுட்டோம். சில எண்ணங்களுக்கு நாம கடிவாளம் போட விட்டுட்டோம்.
இஷ்டத்துக்கு நினைக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு செய்யறது. இதனால என்னாச்சுன்னா சுதந்திரிக்க வேண்டிய நாம அவைகள் நிமித்தம் சுத்திட்டே இருக்கிறோம். நேரா போனா கையில கிடைக்கும், முடியல, சுத்திட்டே இருக்கிறோம். எதெல்லாம் சுத்த வேண்டி இருக்கு? எரிகோவை சுத்த வேண்டி இருக்கு. எதையெல்லாம் எத்தனை மலைகளை சுத்த வேண்டி இருக்கிறது. சில சுபாவங்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சில சுபாவங்கள் நம்மில் மாளும் மட்டும், அது அழியும் மட்டும் நம்ம சுதந்திரிக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? 30 நாள் ஜெபம் அட்டெண்ட் பண்ண உடனே 31வது நாள் வீடை தட்டி வந்து கொடியை தந்துட்டு போவாங்கன்னா, சில சுபாவங்கள் நமக்கு உடனே இன்னொரு ஆளை ஞாபகம் வருதா? அவங்க கிட்ட இந்த கேரக்டர் இல்லை, இவங்க கிட்ட இந்த கேரக்டர் இல்லை. யாரை சொல்றேன்னு வீட்டில் போய் கண்ணாடியில் பாருங்க, தெரியும். நான் சுதந்திரித்து இருக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று கொடுக்கப்பட்டது. வருடம் எத்தனை ஆகிறது? 40 நாளில் அடைய வேண்டியதை ஏன் 40 வருஷம் ஓடணும்? இதுல பாதிக்கப்படுறது காலேப் அல்லவா? பாதிக்கப்படுறது யோசுவா அல்லவா? அவங்களும் சேர்த்துதானே சுத்தணும். நம்முடைய சில கேரக்டர் நிமித்தமா, சில சுபாவங்கள் நிமித்தமா நம்ம குடும்பமும் சேர்ந்துதானங்க நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? அவங்களுக்கும் கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம அவங்களும் சுத்திட்டு தானங்க இருக்கிறாங்க. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியான தகப்பனே தகன பலியானே அக்கினி ஆமென். Hallelujah. Kiri Jesus. எந்த காரியம் மிஞ்சி போகுது? தாவீத மாதிரி போய் ஆண்டவர்ட்ட சொல்லி இருக்கிறோமா? இந்த விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டு அதை கடிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும், அதை அமர்த்த கிருபை தாரும். எளிதில் சுதந்திரிக்க வேண்டிய, என்னைக்கோ இந்த கடன் பாரம் மாற வேண்டியது, என்னைக்கோ இந்த ஆசீர்வாதம் கையில கிடைக்க வேண்டியது, என்றைக்கோ. ஆமென். இந்த ஆமென் போட்டுட்டு திரும்பி போகும் தெரியுமா? தேவையில்லாத ஒரு பேச்சும் தயவு செய்து எடுத்துறாதீங்க. நீங்க எவ்வளவு நாள் எவ்வளவு வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரை பார்க்கறீங்க. தேவையில்லாத பேச்சு வருவாங்க, சில கிருபை பெற்றவங்க அதுக்குன்னே இருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இதை எனக்கு இதை கேட்க பிடிக்கலங்கிறங்க. அப்படிதான் ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். எனக்கு இதை கேட்க பிடிக்கல, எனக்கு இதை கேட்க பிடிக்கல. இப்படி முகத்தை பார்த்து சொல்லிருங்க. அதனால அவங்க கிட்ட பேச வேண்டாம். இன்னொரு ஆளை பத்தி உங்கள்கிட்ட குறை சொல்லி அதை உங்களுக்கு பிடிக்கல நீங்க ஸ்டாப் பண்றதுனால ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசலையா? ஆமென். சொல்ல வருவாங்க, வந்து சிஸ்டர் பாத்தீங்களா அவங்கள, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. எப்படியும் நம்மளை பத்தி தான் போச்சு. என்னைக்கு சுதந்திரித்து பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். 5 பாயிண்ட் அது எனக்கு தேவையில்லை. சுத்தக்கூடாது, சுத்தினது போதும். சுதந்திரிக்க புறப்படு. நீ சுற்றி திரிந்தது போதும். அவன் அமர்த்துகிறான். இல்லைன்னா அந்த அவங்க மாளு மட்டும், ஹல்லேலூயா, மாளு மட்டும் சுத்திட்டே இருக்கணும். எப்படி இருக்குங்க? இதுதாங்க என் சுதந்திரம்னு வைங்களேன். இதுதான் சுதந்திரம். இப்படி போய் எடுக்கிறதுக்கு தான் உண்டு. ஆனா என் பேச்சினால, என் எண்ணத்தினால, என் செயல்னால நான் இப்படி சுத்திட்டே இருக்கிறேன்னு வைங்களேன். சுத்தி 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 எங்க விழுவோன்னு தெரியாது.
நிறைய பேர் விழுந்தாங்கல்ல வனாந்தரத்துல, விழுந்துட்டாங்களே. ஏன்? சுத்தினாங்க. அவங்க மேகத்தினால விழல, சுத்தி விழுந்தாங்க. ஏங்க நம்ம சில நமக்குன்னு சில நியாயத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? அதனால பாதிக்கப்படுறது நம்ம சத்துருக்களோ வேற யாரும் கிடையாது, நாம தான், நம்ம தலைமுறைகள் தான்.